அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். பாசின் பக்கம் பார்க்க வாருங்கள், கேளுங்கள், வாழ்வீர்கள். அறிவாளிகமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை அன்போடு சொல்லி, இந்த ஆண்டின் இறுதி புதன்கிழமையான இன்று நமது பாதுகாவலர் நவநாள் திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனாலே என்னுடைய அன்பு நண்பர்கள், சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த நாளிலே வந்திருந்து இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க இருப்பவர் சிவகங்கை மறை மாவட்டம் சாயக்குடி பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கர் டேவிட் மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய ரோஜ் மாநகர் பங்கு தந்தை அருட்தந்தை அமல் மற்றும் அருட்தந்தை பாஸ்கர் டேவிட்டோடு திருத்தொண்டராக பணி செய்கின்ற திருத்தொண்டர் டேனியல் அவர்களை ஒரு பங்கு சார்பாக கரங்கள் தட்டி வரவேற்று பேசி, நமது பாதுகாவலர் இருந்த சூசி இருப்பதைப் போல என்னாலும் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் இங்கு வருவதற்குரிய அன்பு தந்தைகளுக்கு அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பங்கு மக்களுக்கு விரைவாக கிடைக்க தந்தைகளுக்காக ஜெபிப்போம். மேலும் தந்தைகளும் நமது பங்குக்காக, நமது பங்கு மக்களுக்காக நிறைவாக ஜெபித்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியை பெற்றுத் தருவார்கள். இந்த திருப்பலியை இறைவனுக்கு உகந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம்மை நாமே தகுதியாக பொறுத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், தவறுகள் யாவற்றுக்காக மனவர்த்தமும் மன்னிப்பு கேட்போம். 1973 ஆண்டு சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நேர்மையான இறைவனின் அருளை கண்டடைந்தவர் இறையடியார் லவேசுவாமி அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் சரகடி பகுதியில் பணியாற்றி விண்ணக புறப்படைந்தவர்தான் இறையடியார் லவேசுவாமி அவர்கள். பெய்தால் பெய்யும் மழை, அந்த பகுதிகளிலே விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நெல்மணிகளை விளைவித்த போது தந்தைகளை சந்தித்து அந்த நெல்மணிகளை மந்திரித்து விதைத்ததுதான் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பயிர் வளர்ந்து வருகிற போது அதில் பூச்சி விழுந்தால் அந்த பூச்சிகளிலிருந்து பயிரை காப்பதற்கு அருட்தந்தையர்களை சந்தித்து ஓலையிலே, பனை ஓலையிலே சிலுவை செய்து அதை மந்திரித்து வாங்கிச் செல்வார்கள். அப்படி வாங்கிச் சென்று அதை மண்ணிலே அந்த நெல்லை விதைத்த பயிர் வளர்ந்து வந்த அந்த பூமியிலே அவர்கள் நட்டு வைத்தால் அந்த பயிர்களை தாக்கிய கொள்ளை நோய்களும் பூச்சிகளும் அழிந்து போனதாக வரலாறு சொல்கிறது. ஒரு முறை ஒரு கிளை கிராமத்திற்கு சென்றிருந்த பொழுது, மழையே இல்லை சாமி, எங்களுடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது என்று அவர்கள் உணர்விட்ட போது அவர் அங்கே மண்ணிலிருந்து ஜெபம் செய்தார். உடனடியாக இரவு மழை என்று அந்த பகுதியை முழுவதும் நல்ல விளைச்சலை மக்கள் கண்டனர். இது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை நிகழ்வு. எனவேதான் இறையடியார் லவேசுவாமி அவர்கள் அந்த இடத்தில் தான் சரகடி மண்ணில் தான் புதைக்கப்பட்டிருந்தார். அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்ட
ஆண்டாவடியிலே ஆலயம் தானாகவே அடிக்கும் என்று சொன்னார். அதே போல பல ஆண்டுகள் கழித்து அவர் அங்கிருந்து மாறுதலாகி பல இடங்களுக்கு சென்று இறுதியாக சருகை மண்ணிலே அவர் அந்த கடைசி காலகட்டத்தில் 87 வயதில் அவர் இருந்தபோது அவர் சொன்ன நிகழ்வு நடந்தது. 87 வயதில் அவர் தன்னுடைய கடைசி அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் நான் சொன்னது போலவே இன்னும் 10 நிமிடங்களில் நான் இறந்து கொள்வேன் என்று அது பணியாற்றிய நபர்களிடம் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்த பணியாளர் அவரை சந்தித்து தந்தையவர்களே நான் விடுமுறைக்கு சென்று வருகிறேன், 10 நாட்கள் ஆகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 10 நாட்கள் தான் தேவையில்லை, 10 நிமிடத்தில் திரும்பி வருவார் என்றால் இன்னும் 10 நிமிடத்தில் நான் இறந்து கொள்வேன் என்று சொன்னார். அதே போல அவர் இறந்து போனார். அவர் இறந்த அந்த நொடிப்புக்கு சொன்னது போலவே ஆண்டாவதியிலே ஆலயத்தை தானாக அடைந்தது இது மறந்தார். பிரியமானவர்களே, இது எதற்காக இந்த நாளிலே நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், இதை வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இறையடியார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் நேர்மையாளர் என்று சொல்லப்பட்ட சிமியோன் ஆண்டவராகிய மெசியாவை நான் காணும் இறக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். அது தூய ஆவியால் தூண்டப்பட்டு அப்படிப்பட்ட அருள்வாங்க அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல ஆண்டவராகிய மெசியாவை என்று அவர் கண்டாரோ குழந்தையை கையில் ஏந்தி இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொன்னார். கடைசியிலே ஆண்டவரே உமது அடியான் இப்பொழுது என்னை அமைதியாக போக செய்கிறேன் என்று சொல்லி நான் என்ன நினைத்தாரோ ஆண்டவருடைய திறப்படியே அதை நிகழ்த்தி காட்டினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவு வட்டாரத்தில் வயதான காலமாக இருந்தாலும் சரி, அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இருந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கடைசி ஆசை என்று ஒரு வைத்திருக்கணும். என்னுடைய ஆசை, நான் என்னுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் வந்து என்னை பார்க்காமல் என்னுடைய உயிர் போகாது என்று சொல்வோம். அதே போல என்னுடைய பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் அனைவரையும் நான் இறுதி நேரத்தில் நான் பார்க்காமல் என்னுடைய உயிரை விட்டு போகாது என்று சொல்வோம். அதே போல அந்த காரியம் நிகழ்ந்த பிறகு நம்முடைய உயிர், நம்முடைய உறவினர்களுடைய உயிர் நம்மை விட்டு பிரிந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது இந்த நேர்மையான இந்த இறையடியார் சிமியோன் தீர்க்கதரிசி சிமியோன் சொன்ன வாக்கு நம்முடைய வாழ்விலே அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பு வாரத்தை பயணித்திருக்கிறோம். குறிப்பாக புனித யோசேப்புடைய ஆண்டினுடைய இறுதி நவநாளிலே நாம் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிமியோன் சொன்ன பொழுது அன்னை மரியாளும் இந்த நமது பாதுகாவலர் யோசேப்பும் அருகாமையிலே இருந்திருக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய உள்ளத்தை ஒரு வால் ஊதறி பாய்ந்தது என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள், எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழத்தான் செய்யும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கிறது என்பதை நாம் அறிந்து ஆண்டவருடைய கரத்தை நம்மை ஒப்படைப்போம். ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே பயணிக்கிறோம். ஆண்டவர் நம்மை விரைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும் நாம் கடந்து வந்த பகுதிகளுக்காக நன்றி சொல்லியும் இனி நாம் புதிதாக அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டை நாம் மகிழ்ச்சியோடு தொடங்க தேவையான ஆசீர்வாதங்களை இயேசு பாடல்களிடம் கேட்டு சொல்லிப்போம். ஆமென். சிறப்பாக இந்த நாளிலே நாம் பங்கேற்று வந்து அன்பு நண்பர்கள் 3 பேர் இந்த திருப்பலியில்
திருப்பலியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர் சிவகங்கை மறை மாவட்டம் சாயல்குடி பங்கு தந்தையாக கடந்த 2 நாட்களிலிருந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை பாஸ்கர் தேவி என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு தந்தை. என்னுடைய குறும்பட வாழ்க்கையிலே, என்னுடைய எழுத்துப் பணியிலே, என்னுடைய கவிதை பணியிலே என்னோடு தொடர்ந்து ஆதரவு தந்தவர் என்று சொல்லலாம். என்னுடைய தீசிஸ் பட்டத்துக்கான தீசிஸை எனக்கு அற்புதமாக எழுதி தந்தவர் பாஸ்கர் தேவி. இன்னும் அந்த நன்றியை என்னுடைய வாழ்விலே மறக்கவே மாட்டேன். அந்த வகையிலே பாஸ்கர் தேவி இன்னும் என்னுடைய அன்பு தோழனாக நண்பராக இருந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தந்தையை எங்கள் குறும்படத்திலே சொல்வோம். நம்முடைய முன்னாள் நாளில் கூட ஒரு நாள் என்னை பார்த்து சென்ற பொழுது தொலைபேசி வழியாக நான் அவரை பேச வைத்தேன். அப்போது கூட நம்முடைய முன்னாள் ஜூன் அவர்கள் கவிஞர் பாஸ்கர் எல்லாம் நாளை அடைந்தார். அந்தளவுக்கு தன்னுடைய எழுத்துக்களால் மற்றவர்களை எழுச்சி செய்யக்கூடியவர், தன்னுடைய கவித்துவத்தால் மற்றவர்களை கவரக்கூடியவர், தன்னுடைய போதனையால் மற்றவர்கள் வாழ்விலே இறைவனை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான தந்தை அருட்தந்தை பாஸ்கர் தேவி. இந்த காலகட்டத்திலே நாட்டில் வந்து வருகை தந்து நமக்காக சிரித்திருக்கிறார். பங்கு மக்கள் குறைவாக இருக்க வேண்டும், அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை வாழ்த்தி பாராட்டி இந்த முன்னாடியை ஓட்டி நமது திருத்தலத்துடைய நினைவு பரிசை தந்தை அவர்களுக்கு வளர்வது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து அமல் அருட்தந்தை அமல் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த ரோஜ் மாநகர் என்று சொல்லப்படக்கூடிய பங்கிலே பங்கு தந்தையாக பணி புரிகின்றார். தந்தையர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் தந்தை பாஸ்கர் தந்ததால் அறிமுகமானவர். நம்முடைய பங்கிலே பணியை புரிந்த அருட்சகோதரி சுசிலா அவருடைய உறவினர் தந்தை அமலர்கள் தந்தையர்களை மாற்றி சென்ற பொழுது அவர் பங்கிலே மக்களை எப்படி கட்டி எழுப்பியிருக்கிறாரோ அதே போல ஆலயத்தையும் அருமையாக கட்டியிருக்கின்றார். மிகப்பெரிய அற்புதமான அருமையான சந்தியானவர் ஆலயத்தை கட்டியிருக்கிறார். மக்களுடைய ஒருங்கிணைந்து மக்களுடைய உதவியால் திருச்சிலையும் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். எனவே அன்பு நண்பர் அமல் அவர்கள் நம் சார்பாக கரங்கள் கட்டி வரவேற்றுக் கொண்டு இந்த பொன்னாளியை போட்டு நினைவு பரிசு வருவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து திருத்தொண்டராக நம்ம தம்பி டேனியல் ஜெயந்தவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் எனக்கு அறிமுகமானவர். பாஸ்கர் தம்பியோடு இணைந்து அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாயல்குடி பகுதியிலே. எனவே தந்தையுடைய திருத்தொண்டர் பணியும் அதன் பிறகு பெறப்போகின்ற குருத்துவ பணியும் நிறைவாக இறைவன்களை பயன்படுத்த திருத்தொண்டர் அருட்சகோதரர் டேனியல்களை வாழ்த்தி இந்த பொன்னாடியை போற்றி நினைவு பரிசு வருவது மகிழ்ச்சி. இந்த நாளிலே 8 பேர் நமது பங்கிலே கடந்த புதன்கிழமை திருமுழுக்கு பெற்று இந்த நாளிலே ஆண்டு இயேசுவின் நற்கருணையை முதல் முறையாக பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் கரங்கள் பற்றி வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு அவர்களுக்காகவும் மேலும் அன்பேதை சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் அவர் பேசியவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்கள் பற்றி
இப்போது நாம் எழுந்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். பிரியவர்களே, இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்பதை விட இரட்டிப்பான மகிழ்ச்சியான நாள். உங்கள் பங்கு தந்தை அருள் தந்தை சாக்கோ வர்கீஸும் நானும் நீண்ட கால நண்பர்கள். எனக்கு பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் ஒரு நண்பர் இருக்கிறார் என்றால் அவர் உங்கள் பங்கு தந்தை தான். இவர் சுரண்டை பங்கிலே பணியாற்றிய பொழுதும் நான் பணியாற்றுகின்ற பங்குத்தலங்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது வருகின்றவர். எனது முனைவர் பட்ட ஆய்வை நான் திருநெல்வேலி மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது உங்கள் பங்கு தந்தையிடம்தான் பல நாட்கள் வந்து தங்கியிருக்கிறேன். என்னோடு உரையாடி எனது முனைவர் பட்ட படிப்புக்கு நிறைய உதவிகள் செய்தவர் உங்கள் பங்கு பணியாளர். எனவே இந்த நாளில் இந்த புனித சூசையப்பருடைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கும் மறையுரை ஆற்றுவதற்கும் எங்கள் மூவரையும் அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களது அன்பு தந்தை சாக்கோ வர்கீஸ் அவர்களுக்கு சிவகங்கை மறைமாவட்ட குருக்கள் சார்பாக மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தந்தை அவர்களுக்கு எங்களது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உங்கள் தந்தை கொடுத்த இந்த அன்புக்கும் உபசரிப்புக்கும் வரவேற்புக்கும் மீண்டும் ஒருமுறை எங்கள் சார்பாக உங்கள் தந்தை சாக்கோ வர்கீஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து திருத்தொண்டு பணியை ஆற்றுகின்ற அருள் சகோதரர் அனுஜா சிவன்ஸ்கார் அவர்களுக்கும் பங்கு மக்களாகிய சங்கரன் கோயில் பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அதே போல இந்த சங்கரன் கோயில் பங்கிலிருந்து சாயல்குடி பங்கிலே